அன்புமணி ராமதாஸின் நுட்பமான அரசியல் செல்வாக்கு வேட்டை இது. தனது நாடாளுமன்ற தொகுதியான தர்மபுரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசல்களில் சென்னை வீதிகளில் பயணித்து வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கான உணவு, குடிநீர் ஆகிய அடிப்படை பொருட்களை விநியோகித்து வந்தார். கடந்த 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் முறையற்ற திட்டமிடலே இந்நிலைமைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்த காரணம் 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து இந்த நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு சென்னை வந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, சென்ற இடங்களெல்லாம் இன்னும் நிவாரணங்கள் வரவில்லை, மக்கள் அதிகாரிகள் வந்து சந்திக்கவில்லை, யாரும் வரவில்லை என்று 3 நாட்கள் ஆகியும் யாருமே வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. ஆக இது மாநில மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து இன்னும் போர்க்கால நடவடிக்கை எடுத்து மக்களை அணுக வேண்டும். இந்த நேரத்திலே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பல மடங்கு அதிகமாக விலையை உயர்த்தியிருக்கின்றார்கள். இது கண்டனக்குரியது, இது கண்டிக்கின்றோம். காரணம், பால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் 100 ரூபாய் 125 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. குடிநீர்லாம் அதிக அளவில் விற்று கொண்டிருக்கின்ற சூழலில் இருக்கிறது. ஆக இதை உடனடியாக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். அரசியல்வாதிகள் தங்கள் பங்கிற்கு நிவாரணங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்த போதும் பாதிப்புக்குள்ளான மக்களின் மனநிலையை அச்சம் ஆட்கொண்டுள்ளது. மக்களுடைய மிகப்பெரிய குறையை எங்களுக்கு முன்னெச்சரிக்கை இல்லை. எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் அந்த அந்த இடத்த விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தி வேற எங்கன்னா இடத்துக்கு போயிருப்போம்னு அத்துணை பேரும் சொல்லுகின்ற ஒரு கருத்து. அங்கே மக்கள்லாம் அச்சத்தில் தூங்கி இருட்டில் இருக்கிறாங்க, மின்சாரம் இல்லாமல். நேற்று போகிற என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, மறுபடியும் திறந்து விடுவாங்களா, எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள். அதனால் அது கூட இல்லாத ஒரு நிர்வாகம்னா இது கண்டனத்துக்கு உள்ளாகிறது. ஏன்னா இது நகர்பகுதி, சென்னையுடைய மையத்தில் ஏன் ஒரு ஒலிபெருக்கி மூலமாக ஒரு போட்லேயே ஒலிபெருக்கி மூலம் வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு இது மாதிரி திறந்து விட போகிறோன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துல சாதாரண விஷயம், சாதாரண செயல், அடிப்படை செயல். அது இல்லாத ஒரு நிர்வாகம். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.